ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு உமாஸ் டெய்லி டைரி. இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். மத்த நாட்டுல பேன் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் இன்னும் இந்தியால ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் மத்த நாட்டுல எல்லாம் பேன் பண்ணாங்க, ஏன் இன்னும் இந்தியால பேன் பண்ணல, அந்த பேன் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனை வரும், அப்படியே சாப்பிட்டாலும் அது எந்த அளவு சாப்பிடலாம், இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த வீடியோல பெஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் ஐட்டம், ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் பானிபூரி. குழந்தைகள்ந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடாத ஆளே இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஃபேவரேட் ஸ்நாக்ஸா இருக்கு. பானிபூரியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரி சொல்றேன். பானிபூரி மகாபாரதம் காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பன்னா பஞ்ச பாண்டவர்களும் அவங்க மனைவி திரௌபதியும் அவங்க அம்மா குந்தி இவங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டாங்க. ஸோ அவங்க காட்டுல இருந்தப்ப பஞ்ச பாண்டவர்களோட அம்மா குந்தி திரௌபதி கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல திரௌபதி இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு பஞ்ச பாண்டவர்களுக்கு பானிபூரி செஞ்சு கொடுத்தாங்களாம். அப்படி உருவானது தான் இந்த பானிபூரி. இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம்.